சார் ஓடி எதுக்குப்பா? சார் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் சார். எங்க நடக்குது? சென்னையில். ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு டீம் தான்ப்பா. சரி ஒரு டீமுக்கு நான் கொடுத்துட்டேன். எந்த டீம் சார்? அந்த டீம் தான். ஓடி வேற வாங்கியாச்சு. நம்ம படத்தை செலக்ட் பண்ணுறாங்கன்னு வேறு தெரில. 2 தடவை அனுப்பிட்டேன்டா படத்தை. என்ன பண்ண போகிறான்னு தெரில, பார்ப்போம். இவங்களுக்கு என்னவா? என்ன ப்ரோ ஆச்சு? ஓடி தரல. இப்போ என்ன பண்ணுவான்? ஒரு காலேஜ்லேருந்து ஒரு டீம் தான். இந்த வாட்டி நாங்கள் போகிறோம், அடுத்த வாட்டி நீ போய்க்கோ. இப்போல்லாம் உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. என்னடா சொல்ல கீழே விழுந்துட்டாங்களா? ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா நம்மகிட்டே இந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கடா. சரா பணமா வேலையை பாடுறான். அந்த 10 டீமுக்கு மெயில் அனுப்பிச்சு என்னடா ஆச்சு? 9 டீம் இருந்துச்சா? ஒரு டீம். யார் அந்த டீம்? கால். வேகமா மெயில் அனுப்ப வேண்டியதானா? அதான் பண்ணுங்க. போயிட்டாங்கடா. மெசேஜ் வந்திருக்குடா. என் நிலமையை பற்றியா? என் படம் ட்ரீம் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு செலக்டே ஆகிடுச்சு. ஆனால் அதில் ஹீரோ நடித்தவன் என் படத்தை விடக்கூடாதுன்னு சண்டைக்கு வரான். உங்கள் சண்டையில் எனக்கு ஓடி கிடச்சிருச்சு. நம்ம ஹாஸ்டலுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. இன்னும் 1 வாரம் இங்கே தான் ஓட்டணும். பார்த்துக்கலாம். முடிக்க வேண்டிய வேலையை இருந்து முடிச்சுட்டு போனாலே போதும். ரூம் வேறு பார்க்கணும்ல. அலாட் பண்ணுறவங்க வேறு எங்கே இருக்காங்கன்னு தெரில. இது பார்ப்போம். ப்ரோ, ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு வந்திருக்கோம். ரூம் அலாட் பண்ணுறதுக்கு. ரூம் நம்பர் தெரியுமா? நம்பர் 276. ஒன்று பார்த்தியா? நம்ம ரூம் மட்டும் தனி ரூமாக இருக்குது. நம்ம ரூமுக்கு மாடியிலேயும் ரூம் இல்லை, நம்ம ரூமுக்கு கீழேயும் ரூம் இல்லை. பார்த்தியா அதை? ஆமாண்டா. டேய், இந்த ரூம் ஏன்டா பூட்டியே இருக்கு? எந்த ரூம்டா? டேய், இந்த அந்த ரூம்டா. அது ஏதோ விஸ்கான் ஸ்டூடெண்ட் ரூம்டா. அவனுக்கு ஏதோ தீசிஸ் கொடுத்துருக்காங்க போல. என்ன தீசிஸ்டா? ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் பற்றிடா. அது உண்மையா பொய்யாங்கிறத வந்து ப்ராஜெக்டாக சப்மிட் பண்ணணும். அது சம்மந்தமாக லைப்ரரி வரைக்கும் போனால் அங்கே ஏதோ புக்கை பார்த்துருக்கான் போல. அங்கே அந்த புக்கை பார்த்தோம்னா ரிசர்ச் செக்ஷன் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. சரி, இப்போ இந்த தீசிஸ் என்னாச்சு? தெரியலடா. அந்த தீசிஸ் சம்மந்தமாக திண்டுக்கல் காலேஜ் வரைக்கும் போனாங்க. இப்போ என்னாச்சுன்னு தெரியல. ஆரம்பிக்கலாமாப்பா? சார், நான் சொல்ல போகிறது எல்லாமே உண்மைதான் சார். சொல்லு சார். 1927 ஆர்த்தர் மோருங்கிறவர் ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்சார் சார். அவர் வந்து ஒரு டைம் மிஷின் ஆரம்பிச்சிட்டார். அதில் இருந்தால் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சிச்சு.
சார் 1927 வந்து ஆர்த்தர் மார்கனுங்கிறவர் டைம் மிஷின் கண்டுபிடிச்சார் சார். அது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்க கண்ட்ரியில் இது பண்ண விடாமல் அப்போ இந்தியாவில் பண்ண வச்சாங்க. ஏன்னா இந்தியா வந்து அப்போ அவங்க கண்ட்ரோலில் இருந்த. நீ ஏன்டா இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்க? இது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த தீசிஸ் தான்டா. நம்ம படத்துல கூட டப்பிங் பிரச்சனையா இருக்கு. ஒன்லைன் வேணும். இப்போ தீசிஸ் எடுத்தோம்னா ஏதாச்சும் ஒன்லைன் கிடைக்கணும். டைம் மிஷின் வந்து ஒரு டைம் ரியாலிட்டி பேஸ்டு ஒர்க் பண்ணுறது. எங்கே பார்த்த மாதிரியே இருக்கிறா. எனக்கு இந்த லொகேஷன் இங்கே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. டேய் இவன் நம்ம காலேஜ் வந்திருந்தான்டா. ஆமாண்டா. டேய் அங்க என்னடா பண்றீங்க இவ்வளவு நேரமா? சார் இது ஷார்ட் டைமுக்கு சீன் எடுத்துட்டு என்ன படம்? ட்ரீம். ஓ, அடுத்த மாதம் சென்னையில் ஒரு காம்படிஷன் இருக்கு, போறீங்களா? போலாம் சார். அப்படியே நமக்கும் ஒரு டீம் இருக்கு, போலாமா? பார்ப்போம். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஏதோ நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி தோணுது. கனெக்ட் எதை பத்தி சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ சீனியர் கிட்ட நம்ம இந்த ரூம் சாவி வாங்குறப்ப அவர் ஒரு நோட்ல பேர் எழுத சொன்னாங்க. அந்த பேர்ல வந்து நம்ம தான் 10வது டீம் லாஸ்டா வந்திருக்கோம். அப்ப ஆர்டர் வைஸ் பார்த்தா 271ல இருந்து வந்திருக்கு. நமக்கு வந்து 6th ரூமுக்கே 276 சாவி கொடுத்துருக்கணும். ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுதான் சொல்றேன் நம்ம கூட இது கனெக்ட் ஆகுது அப்படின்னு. இன்னொன்று நான் ஒரு ரூம்க்கு வரப்போகிறோம்னு சொன்னேன் பார்த்தியா, எல்லா ரூமுக்கும் மாடியில் ஒரு ரூம் கீழே ஒரு ரூம் இருக்கு. ஆனால் நம்ம ரூம் மட்டும் தனி ரூம் ஆகுது. மாடியிலே ரூம் கீழே ரூம் இருக்கு. காம்படிஷன் இப்பதான் நடக்குது. ஆனா இவன் போன மாசமே நம்ம காலேஜ் வந்திருக்கான். இவன் சொல்ற தீசிஸ் கூட நான் எங்கேயோ படிச்சிருக்கேன்டா. இதை எழுத ஆத்தர் பேர் கூட இது என் ஃபோன் இருக்கு. சாப்பிட்டேன். இப்போ என்ன ஒரு பேப்பர் பண்ணிடலாம். இந்த கதையை நீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த தீசிஸ்ல 1927 வந்து ஆர்த்தர் மார்கனுங்கிறவர் டைம் மிஷின் கண்டுபிடிச்சார் சார். அது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்க கண்ட்ரியில் இது பண்ண விடாமல் அப்போ இந்தியாவில் பண்ண வச்சாங்க. ஏன்னா இந்தியா வந்து அப்போ அவங்க கண்ட்ரோலில் இருந்தனால அவங்க இந்தியாவில் இப்போ டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து இந்த டைம் மிஷின் வந்து ஒரு டைம் ரியாலிட்டி பேஸ்டு ஒர்க் பண்ணுறது சார். அது வந்து இப்போ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆனனால டைமுக்கும் ரியாலிட்டிக்கு இடையில இருந்த டிஸ்டன்ஸ் வந்து கட் ஆகி ஒரு ஹோல் உருவாயிடுச்சு சார். இப்போ அதே மாதம் அதே டேட்டில் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து அந்த எந்த இடத்துல அவங்க அந்த ரிசர்ச் பண்ணாங்களோ அந்த இடத்துல வந்து அந்த ஹோல் எப்பவும் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் சார். இதனால நிறைய பேர் மாட்டிட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து வெளியே நியூஸுக்கு வரல சார். இப்போ அதை பற்றி தான் சார் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த நியூஸ் படி இப்போ அது வந்து திரும்பியும் தமிழ்நாட்டில் எங்கேயோ அது ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க சார். அது அந்த இடத்த வந்து இப்போ நான் கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன் சார். கண்டுபிடிச்ச பிறகு நான் தீசிஸ் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணிடுவேன் சார். இவன் பேசினது கேட்டியா? அந்த ஹோல் இப்போ தமிழ்நாட்டில் எங்கே ரீசனாக நடந்திருக்கலாம். அப்போது அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர் யூஸ் பண்ணதும் தமிழ்நாட்டு மண்ணை. அப்போ அந்த ஆத்தர் அந்த எழுதின புக்கில் அந்த லொக்கேஷன் எங்கேங்கிறத அந்த புக்கில் எழுதியிருப்பாரு. இப்போ அந்த லொக்கேஷன் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ இருக்க கரண்ட் லொக்கேஷன் கூட மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா லொக்கேஷன் கண்டுபிடிக்க போயிடும். அந்த சாஃப்ட் காப்பி கூட என் ஃபோன் இருந்துச்சு. நான் கொடுத்துருக்காங்கடா. இது எப்படியும் அந்த காலத்துல குறிப்பிட்ட நாட்பா தான் இருக்கும். இப்போ இதை கரண்ட் போன்ல போட்டு பார்க்கணும்டா. இந்த ரூமில் லைட் எரியுது. இந்த ரூமில் தான் யாருக்குமே அலர்ட் பண்ண மாட்டாங்களே. என்னடா ரூம் விட்டு வெளில வராதெல்லாம் வெளில வந்திருக்கான்? என் பேர் ஜோவன். நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்குமே ஒரு தீசிஸ் கொடுத்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸஸ் வந்து உண்மையாக பொய்யாங்கிறத ரிசர்ச் பண்ணி சொல்லணும். நான் லைப்ரரியில் போய் தேடும்போது தான் எனக்கு இந்த புக்கு கிடச்சிச்சு. ஆர்த்தர் மார்கனுங்கிறவர் எழுதின த ஹோலுங்கிற ஒரு புக்கு. இது வந்து நான் தேர்ந்தெடுத்த புக்குன்னு சொல்கிறதோட இந்த புக்கு தான் என்னை தேர்ந்தெடுத்துச்சுன்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய மிஸ்ட்ரியான ஸ்டோரிஸ் இருந்தனால எனக்கு இந்த புக்கை ரொம்ப பிடிச்சிருந்து. இது வந்து டைமும் ரியாலிட்டியும் பேஸ் பண்ண ஒரு டைம் மிஷினை பற்றி இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. டேய் என்னடா இப்போ ஒருவேளை அந்த ஆத்தர் வந்து அந்த புக்கில் லொக்கேஷன் எழுதியிருந்தா உனக்கு லக்கு தான். டேய் இப்போ ஒரு புக்கில் எழுதலை நீ என்ன பண்ணுவேன்? டேய் தேடுறா லொக்கேஷன் இங்கே தானே இங்கே இருக்க போகுது. பின்னாடி பாரு
முன்னாடி எதுவும் இருக்குமோ? தேடுற டேய், எங்கே இருக்கும் முன்னாடி இருக்கா பின்னாடி எங்கே இருக்கும் தெரியலையே. என்னதோ இருக்குது, என்னது இது? டேய், லொக்கேஷன் இருக்குடா. ஆனால் இத்தனை நாளாக அந்த ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர் எப்படி எனக்கு தீசிஸ்குள்ளே வந்துச்சுன்னு தெரியல. மேப்பில் போட்டு பார்ப்போம். என் கணிப்புப்படி இந்த ஆத்தரோட லொக்கேஷனும் என் கரண்ட் லொக்கேஷனோட போட்டால் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஜான் 1 கூட திண்டுக்கல் காலேஜில் போகும்போது கூட இந்த தீசிஸில் இந்த பேப்பர் இல்லை. யார் வச்சுருப்பா? லொக்கேஷன் வந்துருச்சுடா. என்னாச்சுடா? டேய், இப்போ நம்ம இருக்க லொக்கேஷனை காட்டுதுடா. என்னடா சொல்கிற? இப்போது நம்ம ஹாஸ்டல் நடக்குதுன்னு அது எங்கே நடக்குன்னு டேரெக்ஷன் போட்டு பாடுறா. இப்போது லொக்கேஷனை போட்டு பார்த்தா கரெக்ட் பண்ணிடுறா. நம்ம தீசிஸில் இருந்த பேப்பர் எப்படி அந்த ரூமுக்கு போச்சு?